உலகத்திலேயே ரொம்பவும் பாதுகாப்பான போர் விமானங்கள்னா அது அமெரிக்க போர் விமானங்கள் தான். அதுவும் எங்களுடைய F-16 F-35 விமானங்களை எல்லாம் நெருங்க கூட முடியாது அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. குறிப்பா ஈரானோட வான்பரப்புல பாருங்க, எங்களுடைய F-16 விமானங்கள்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு, எதுவுமே எங்களுக்கு ஆகல அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்ன அடுத்த நாளே ஈரான் ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. அந்த வீடியோல அமெரிக்காவோட F-16 விமானம் பறந்துகிட்டு இருக்கு. அதை ஈரானோட வான் பாதுகாப்பு அமைப்பு சுட்டு வீழ்த்தி இருக்கு. இது தொலைக்காட்சியில வருது. இந்த மாதிரியான ஈரானோட அதிரடி தாக்குதல்களை தாங்க முடியாம தான் அமெரிக்கா இந்த தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர்களுடைய விமானப்படை அதிரடி வீரர்கள்லாம் வளைகுடா பகுதியில் குவிஞ்சிருக்கிறாங்க. ஈரானுடைய கார்க் தீவை கைப்பற்றுவதற்கு தான் இந்த திட்டம் அப்படின்லாம் செய்திகள் வருது. ஆனா அதே சமயம் ஈரான் கார்க் பகுதியில் அவங்களுடைய பாவர் 373 வான் பாதுகாப்பு அமைப்பை நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. இந்த பாவர் 373 பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கு. இதற்குள்ள என்ன தொழில்நுட்பங்கள் இருக்கு, ஏன் அமெரிக்கா இதை பார்த்து பயப்படுது, நம்ம பார்க்கலாம். வான் பாதுகாப்பு ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னு சொன்னாலே ரஷ்யாவோட S-400 இல்லைன்னா அமெரிக்காவோட பேட்ரியாட் அமைப்புகளோட பெயர் தான் செய்திகள்ல வரும். ஆனா ஒரு நாடு உலக நாடுகளோட கடுமையான தடைகளை எல்லாம் மீறி தனக்குன்னு ஒரு சுயசார்பு இரும்பு திரையை உருவாக்கி வச்சிருக்குன்னா அந்த நாடு தான் ஈரான். அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற சிஸ்டம் பாவர் 373. ஈரான் ஏன் சொந்தமா தயாரிக்கணும், எப்படி தயாரிச்சாங்க, எங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. 2010 ஈரான் ரஷ்யா கிட்ட S-300 அப்படிங்கிற ஏவுகணை தடுப்பு அமைப்பை வாங்கறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. ஆனா சர்வதேச தடைகள் காரணமா ரஷ்யா அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நண்பர்களே நம்மளை கைவிட்டா என்ன செய்யறது, நம்மளை தானே நம்ம நம்பணும் அப்படின்னு முடிவுக்கு வந்த ஈரான் 2011 தன்னுடைய சொந்த நீண்ட தூர வான் பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கினாங்க. பாவர் அப்படின்னா பாரசீக மொழியில நம்பிக்கைன்னு அர்த்தம். அதே மாதிரி 373 அப்படிங்கிறது நபிகள் நாயகத்தோட பெயரை குறிக்கிற எண். மற்ற நாடுகளோட தொழில்நுட்பத்தை ஈரான் நம்பாததற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பேக் டோர் அப்புறம் சாஃப்ட் ஸ்கில் அச்சுறுத்தல்கள் தான். பாவர் 373யோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே நேரத்துல 300 இலக்குகளை அதால கண்டுபிடிக்க முடியும். அதே சமயம் 60 இலக்குகளை தொடர்ந்து போய் தாக்க முடியும். இதுல இருந்து போகக்கூடிய மிசைல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சாயத் 4 மற்றும் அதிநவீன சாயத் 4B. தொழில்நுட்ப ரீதியா பார்த்தா இது ஒரு அசுரன் மாதிரி. இதோட இதயம் மிராஜ் 4 ரேடர். இது 450 கிலோமீட்டர் தொலைவிலேயே எதிரி விமானங்களை கண்டுபிடிச்சிடும். குறிப்பா ரேடர்ல சிக்காத ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட F-35 விமானங்களை கூட இது மோப்பம் பிடிக்கும்னு ஈரான் அடிச்சு சொல்றாங்க. இதுல இருந்து பாயக்கூடிய ஏவுகணைகள் மணிக்கு 6000 கிலோமீட்டர் வேகத்துல பாயக்கூடிய திறன் கொண்டவை. சரி, 450 கிலோமீட்டர் தூரத்திலேயே எதிரிகளை பார்த்துடும். பிறகு எப்படி தாக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது 300 கிலோமீட்டர் நெருங்கி வரும்போதே ஏவுகணைகள் அதை நோக்கி பாஞ்சு அழிச்சிரும் சொல்றாங்க. அதே மாதிரி 32 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் போகும். இந்த பாவர் 373 ஒரு 10க்கு 10 லாரியில வச்சு எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்றாங்க. அப்படி அவங்க வச்சிருக்க லாரியும் பாத்தீங்கன்னா தண்ணியில கூட போகக்கூடிய திறன் படைச்சதான். ஒரு பேட்டரியோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா $200 மில்லியன்ல இருந்து $300 மில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. இது ரஷ்யாவோட S-400 விட ரொம்ப விலை குறைவு. மொத்தத்துல ஈரான் குறைந்த செலவுல அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அல் ஜசீரா மாதிரியான ஊடகங்கள் வான்வழி தாக்குதல்களை பற்றி சில வீடியோக்களை காமிக்கிறாங்க. அதுல அமெரிக்க விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்துச்சின்னு சொல்றாங்க. ஆனா அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா ஈரானோட வான்வெளிக்குள்ள நுழைய எங்களுக்கு திறன் இருக்குது, ஈரானால தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சமீபத்துல வந்த சில வீடியோக்கள்ல பாத்தீங்கன்னா ஈரானோட வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பட்ட வீடியோக்கள் வைரல் ஆகிட்டு இருக்கு. குறிப்பா பார்த்தா F-16 ரக விமானம், இது அமெரிக்காவோட நவீன விமானம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தினதா ஈரான் வீடியோ ஆதாரத்தோட செய்தியை வெளியிட்டாங்க. இதுல இருக்கிற அரசியல் என்னன்னா அமெரிக்கா ஈரானால எங்களை தொடக்கூட முடியாது அப்படின்னு உலகத்துக்கு சொல்ல நினைக்குது. ஆனா ஈரான் என்ன சொல்லுதுன்னா எங்க எல்லையை தாண்டினா இதுதான் கதி அப்படின்னு வீடியோ வெளியிடுது. பாவர் 373 மற்ற நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்புகளோட ஒப்பிட்டா எங்களோடதுதான் பெஸ்ட்னு ஈரான் சொல்லுது. ரஷ்யாவோட S-300
S-300 மற்றும் அமெரிக்காவோட பேட்ரியாட் இந்த இரண்டுக்குமே நேரடி போட்டியாளரா இப்போ இது மாறி இருக்கு. சொல்ல போனா S-300 விட பாவர் 373 அதிக இலக்குகளை ஒரே நேரத்துல தாக்கக்கூடியது. இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இதோட மென்பொருள் முழுமையா ஈரானியர்களால எழுதப்பட்டது. அதனால அமெரிக்காவால இதை எளிதில் ஹேக் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் பாவர் 373யோட மிகப்பெரிய பலம். ஈரான் கிட்ட எத்தனை பாவர் 373 தடுப்பு அமைப்புகள் இருக்கு அப்படின்னு வெளி உலகத்துக்கு தெரியாது. ஆனா இருக்கிற பாவர் 373 வச்சுக்கிட்டு அவங்க அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. தடைகள் ஒரு நாட்டை பலவீனப்படுத்தும் அப்படின்னு நினைச்சா ஈரானோட பாவர் 373 அந்த தடைகளையே பலமான ஆயுதமா மாத்தி வச்சிருக்குது. ஈரானோட பாவர் 373 எந்த அளவுக்கு வலிமையா இன்னைக்கு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்றைக்கு ரஷ்யா அந்த S-300 தராதது தான். அவர்கள் மறுத்ததுனால தான் எங்களுக்கு என்று ஒரு சொந்த தொழில்நுட்பம் வேணும் அப்படின்னு ஈரான் இந்த பாவர் 373 தயாரிச்சிருக்காங்க. இதுல இருந்து நாமும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, ஒரு மெசேஜ் இருக்கு. அதாவது ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அதிலிருந்து நம்முடைய முயற்சியின் மூலம் புதிதாக எதையாவது அடைய முடியும் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. இன்றைக்கு இந்த போர் சம்பந்தமான செய்தியிலிருந்து நமக்கு தேவையான ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பாவர் 373 மாதிரி இன்னும் ஈரான் கிட்ட பல சொந்த தயாரிப்புகள் இருக்குது. அதனால தான் அவங்க அமெரிக்காவை எதிர்த்து வலுவா போர்க்களத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்க இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள், இந்த போரை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.